திருமூலரின் திருமந்திர பேழைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய திருமந்திர பாடல் சிவனே ஒரே பரம்பொருள் என்பதையும் ஆணவம் என்னும் காணக்களிரை இறையருள் எவ்வாறு அளிக்கிறது என்பதையும் விளக்குகிறது. முதலில் திருமூலரின் அருள்மொழியை கேட்போம். வானப் பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப் பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதறப் பிளந்தனம் கோனை புகழுமின் கூடலுமாமே. கோனை புகழுமின் கூடலுமாமே. கோனை புகழுமின் கூடலுமாமே. சிவனை புகழுமின் கூடலுமாமே. பரமனை புகழுமின் கூடலுமாமே. இறைவன் ஒருவனே, சிவனே பரம்பொருள். ஊனப் பிறவியை ஒழிக்கும் அருட்பெருஞ்சோதி. உயிர்கள் அனைத்திற்கும் உள்ளான பேரொளி. உடல் பற்று தீர்க்கும் ஒப்பிலா நாயகன். உயிர்களை காக்கும் உன்னத பரம்பொருள். பிறவிகள் தீர்க்கும் பேரருள் கடலவன். பேரின்பம் தந்திடும் பேரொளி சிவனவன். இறைவன் ஒருவனே, அவனே ஊனப் பிறவி அறுக்கும் அருட்பெருஞ்சுடர். ஆணவம் என்னும் காண களிரை அருளால் பிளக்கும் ஏகப் பெருமா. இந்த திருமந்திர பாடல் இறைவன் ஒருவனே என்றும் அந்த முழுமுதற் கடவுளான சிவனே எல்லா தேவர்களுக்கும் மேலான பரம்பொருள் என்றும் உணர்த்துகிறது. ஊனப்பிறவி என்பது உடல் பற்றாலும் அறியாமையாலும் தொடரும் பிறவிச் சுழற்சியை குறிக்கிறது. அதிலிருந்து உயிர்களை விடுவிக்கும் வல்லமை சிவனுக்கு மட்டுமே உண்டு. காணக்களிறு என்பது காட்டு யானை அல்ல, அது மனிதனின் நான், எனது என்ற ஆணவ அகங்காரத்தின் உருவகமாகும். அந்த ஆணவமே உயிரை மாயையிலும் பிறவியிலும் கட்டி போடுகிறது. இந்த பிறவி தலையில் இருந்து விடுபட சிவனின் திருவடிகளில் முழுமையாக சரணடைவதே வழியாகும். சரணாகதியின் மூலம் இறையருள் பொழியும் போது அகங்காரமாகிய காணக்களிறு அழிகிறது. ஆணவம் அழியும் போது உடல் பற்று நீங்குகிறது. உடல் பற்று நீங்கும் போது சிவஞானம் உதயமாகிறது. சிவஞானம் உதயமாகும் போது உயிர் தன்னுடைய உண்மையான சிவஸ்வரூபத்தை உணர்கிறது. இறுதியில் பிறவி பெருங்கடலை கடந்து சிவனோடு இரண்டர கலக்கும் பேரின்ப நிலையான முக்தியை உயிர் அடைக்கிறது. இதுவே இந்த பாடலின் மையக் கருத்தும் சைவ சித்தாந்தத்தின் சாரம்.
வளமுமாகும். சிவமயம் சிவமயம் இங்கும் சிவமயம், அருள்மயம் அருள்மயம் என்றும் அருள்மயம். திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம்.